இன்னொரு பக்கம் தேமுதிக திமுக பக்கம் போகுதா சார்? தேமுதிகவினுடைய பலத்தை வந்துட்டு அவங்க ரொம்ப அதிகப்படுத்தி பார்த்தாங்கன்னா தனிமைப்பட்டு போயிடுவாங்க. அளவோடு பார்த்தாங்கன்னா ஒரு 5 சீட்டை வாங்கிட்டு அவங்க செட்டில் ஆனாங்க அப்படின்னோம்னா ஒரு 3 பேர் எம்எல்ஏ வருவாங்க. அவ்வளோதான் அந்த கட்சியினுடைய பலம். இதை தாண்டி அவங்க போகிறாங்க அப்படின்னோம்னா அவங்க தனிமைப்பட்டு போயிடுவாங்க. அதை யாரும் காப்பாற்ற முடியாது. ராஜ்யசபா சீட்டெல்லாம் உறுதி ஆயிருச்சு, இடங்கள் எல்லாம் பேசியாச்சு. யாரும் தரமாட்டாங்க. ஆனால் யாரும் தரமாட்டாங்க. 2.7% வாக்கு எடுத்திருக்கிறாங்களா சார்? நான் வந்துட்டு யாரோட எடுத்தது நான் அவங்களுடைய ஓட்டு இருக்குது. மற்ற நான் தான் சொன்னேன் அதை முதல்லையே. எடப்பாடி கூட சொல்லாது நான் சொன்னேன். சிதம்பரம், கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம் வரைக்கும் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால அதிமுக கூட்டணி பலம் பெற்றது. ஓரளவுக்கு குறைஞ்ச மார்ஜினில் தோத்தாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். குறைஞ்ச மார்ஜினில் தோத்தாங்க. இவங்க எதாவது ஜெயிச்சுட்டு இருப்பாங்களே. 2016 அவங்களுடைய இதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. இட் ஹஸ் வேனிஷ்ட்.